இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறாங்கம்மா. அம்மா இப்படி பேசி சிரிக்கிற அளவுக்கு என்ன விஷயமா பேசிட்டு இருப்பாங்க? இவங்க என்ன பூமி எப்படி வெப்பமாவதுன்னா பேசிக்க போறாங்க? எல்லாம் நம்மளை பத்தி தான். உன்னை பத்தி பேசுவாங்க, என்ன பத்தி பேசுவாங்க. நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு அவமானப்படுத்தி துரத்தி அடிச்சாங்கல்ல, அத பத்தி பேசிப்பாங்க. நான் முன்னாடியே இந்த யோசனையை உங்ககிட்ட சொன்னேன். அப்பவே ப்ரொசீட் பண்ணிருந்தா இந்நேரம் கார்த்திகைக்கும் வானதிக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருக்கும். நானும் இத்தனை நாளும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துரும் தான் பொறுத்து பொறுத்து பார்த்த லாயர் சார். ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்கிறதுல பலன் இல்லைன்னு தான் உங்களை தேடி வந்தேன். இப்ப கூட நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு என் பொண்ணுக்கு தெரியாதுங்க சார். லாயர் சார், கார்த்திக்குக்கும் வானத்திக்கும் தெரியாமலே அவங்களுக்கு நாம விவாகரத்து வாங்க போறோங்கிற விஷயத்த நீங்களே என் பொண்ணு கிட்ட சொல்லுங்க. என்னம்மா சொல்ற? ஆமாமா, இதுக்கு தேர்ட் பார்ட்டி டைவர்ஸ்னு பேரு. கொஞ்சம் யாருக்காவது சந்தேகம் வந்தாலோ விஷயம் வெளியே போனாலோ பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த ராஜேஸ்வரிக்கும் எனக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் இந்த கேஸை நான் எடுத்து ஜெயிச்சு உங்க கூட சேர்ந்து நானும் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை வந்தா நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க சார். அத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. நாம தான் ஜெயிக்கிறோம். அம்மா சீக்கிரம் வாமா. வரேன் வரேன். ஆர்த்தி, அம்மா நான் கடைக்கு போயிட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? தனியா இருந்தா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமா? நேத்து நீ என்னை விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்ட. நான் தூங்கிட்டு இருந்தனா யாரோ கதவு தட்டுற சத்தம். போய் பார்த்தா யாருமே இல்ல. யாருமே இல்லாம எப்படி சத்தம் கேட்கும்? இதே கேள்விதான் எனக்கும் வந்துச்சு. மறுபடியும் போய் படுத்தா ஆர்த்தின்னு ஒரு குரல். உனக்கு மாப்பிள்ளை ஞாபகமாவே இருக்குல்ல? அதான் அவர் கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவருக்கு உன் நினைப்பு வந்த மாதிரியே தெரியலையே. சார் வணக்கம். சார் வணக்கம், வாங்க. அம்மாவை பார்க்கணுமா? இல்ல, மிஸ்டர் ராஜாவை பார்க்கணும். அவர் ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு. இப்போ வந்துருவாரு, நீங்க உட்காருங்க. ஓகே சார். இதோ அவரே வந்துட்டாரு. ராஜா உங்களை தான் பார்க்க வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் வசந்த். உங்க சீனியர் கோதண்டராமன் சார் அனுப்பி விட்டாரு. அப்படியா சார்? உட்காருங்க சார். சொல்லுங்க சார். எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கேஸ் விஷயமா சாரை பார்க்க போயிருந்தேன். ஓ. அவர் அவரோட பொண்ணு கல்யாண வேலையில பிஸியா இருக்காராம். அதனால கேஸ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. பரவாயில்லடா, எதுக்காக இதெல்லாம்? உன் குணத்துக்கு நீ எப்பவுமே ராஜா மாதிரி தான் இருப்ப. ராஜா மாதிரி இருப்போம். வாமா போலாம். இருடி, இன்னும் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் கூத்தடிக்கிறாங்கன்னு பாப்போம். ஆல் தி பெஸ்ட் மாப்ள. கேஸுக்கான வேலையில ஆரம்பிங்க, சக்சஸ் பண்ணுங்க. என்ன ராஜா? டிராஃப்ட் ரெடி பண்ண லேப்டாப் வேணும். அவ்வளோதானே? வருது, நீ என் லேப்டாப் எடுத்துட்டு வந்து ராஜா கிட்ட கொடு. சரிங்க. என்னடி இது? இந்தாடா. என்னாச்சு ராஜா, என்ன யோசிக்கிற? அக்கா, எனக்கு தமிழ் டைப் பண்ண வராது. எனக்கு தெரியும். ஆமால ஸ்வேதா, அப்ப நீ ஹெல்ப் பண்ண.
ஒரு நிமிஷம். எனது கட்சிக்காரர் ஸ்வேதா. ம்? என்னது? ஸ்வேதாவா? உங்க கட்சிக்காரரா? இல்லை இல்லை, எனது கட்சிக்காரர். ஆர்த்தி, எனக்கு மட்டும் 3ஆவதா ஒரு கண்ணு இருந்தது. இவங்க 4 பேரையும் எரிச்சி போட்டிருப்பேன். படி. அம்மா, ஏம்மா ஒரு மாதிரி ஆயிட்டேன்? இன்னும் என்னடி, என் புள்ள மட்டும் அவ புருஷனை பார்க்க முடியாம இந்த பூத் பங்களால கடந்து சாகுறா. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் சொல்லு? நமக்கு யாராவது வந்து உதவி பண்ணாங்களா? எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. உன் புருஷன் உன்னை கைவிட்டாரு. உங்க அப்பா மிஞ்சி இந்த வீட்டு பக்கம் வந்தாலும் குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்கள நம்பி யாராவது நம்மள நல்ல வழிக்கு கொண்டு போவாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தா காலம் பூரா இங்கேயே இப்படியே கிடக்க வேண்டியதுதான். வேற என்னதாம்மா நம்மளால செய்ய முடியும்? முடியணும் ஆர்த்தி. மத்தவங்க நம்மளால முடியாதுன்னு நினைக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நாம செஞ்சு முடிக்கணும். எந்த மரியாதையை அவங்க கொடுக்கலையோ அந்த மரியாதையை நாம கொடுக்க வைக்கணும். என்னம்மா பண்ண சொல்ற? நான் இப்ப சொல்றது உனக்கு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் தெரியும். ஆனா நாம இப்ப முதல்ல அடி அடிக்கலனா அம்மி நகராது. ஆர்த்தி, நீ இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம மாப்பிள்ள ரூமுக்கு போ. மா, என்னம்மா சொல்ற? ஏண்டி பதற? உன் புருஷ ரூமுக்கு தானே போ சொன்ன. போ, பேசு, அவருக்கு புரியவே. அவங்க அம்மா ராஜராஜேஸ்வரி கிட்ட அவரை பேச சொல்லு. அதுக்கு ராத்திரியில ரகசியமா தான் போகணுமா? பகல்ல போனா உன் பல்ல உடைச்சு அனுப்பிடுவாங்கல்ல. அவரு என் கூட பேசுவாராமா? பேச வையி, அழுத சீன் போடு. நீங்க பேசலனா மாடியில இருந்து குதிச்சு செத்துருவேன்னு மிரட்டு. செல்லமா சண்டை போடு. உன் புருஷன் தானே, நீ உரிமையே எல்லாம் செய்டி. ஆனா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? புருஷனை பார்க்க பொண்டாட்டி போறதுல என்ன பெருசா பிரச்சனை வந்துரு போகுது? ஏண்டி பயப்படுற? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? என்ன அப்ப இந்த நேரத்துல? உள்ள போங்க சார், சொல்றேன்.